மில்கி மிஸ்ட் பனீர், மில்கி மிஸ்ட் பனீர். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்ற அந்த அவருடைய சர்ச்சை கருத்து அப்பவே நாங்கள் எதிர்த்தோமே. அந்த இது போன்ற பேச்சுகள் வந்து ஏற்படுதில்லை அப்படின்னு இருக்கோம். இப்போ நம்ம கூட பேனா சிலை வைக்கப்பட்டால் நாங்களே அகற்றுவோம். இல்லை, அந்த கருத்தில் நாங்கள் மாறுபடலை. நாங்கள் உடைப்போங்கிறத விட சரியாக சொல்லணும்னா அகற்றுவோம். இல்லை, அது அந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு இது ஒரு முன்னுதாரணம். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பேசுகிற மாதிரி தானே அவங்க அது வேற. அவங்க பெரியாரை பார்க்குற பார்வை வேற, நாங்கள் பெரியாரை என்ன பார்க்குற வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நாங்கள் வந்து கோட்பாட்டு இடத்துல முடிவு பண்ணுறோம். இவங்க பெரியாரை வந்து ஒரு மதம் போல கட்டுறாங்க. ஈவேரான்னு சொன்னால் என்ன பிழை? ஈவேராங்கிறது பேர் தானங்க. அதுதான் அவங்களும் கேட்குறாங்க. ராஜாவோட பேச்சு நாங்கள் ஏற்கலை. அந்த பானை எங்களுக்கு ஏற்படுது அல்ல, முடிஞ்சு போச்சு. நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வர்றப்ப, நாங்கள் அதிகாரத்தை வர்றப்ப தமிழ் தேசிய அடையாளங்களை நிறுவுவோம். அப்போ திராவிட இந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பிரதித்துவம் உண்டு. ஆனால் எல்லாம் திராவிட மயமாக மாறி இருக்குல்ல, அதை தமிழியமாக மாற்றுவோம். அது என்ன சிக்கல் இருக்குது? கடலுக்கு கண்டு நான் பேனாசலம் வைப்பேன்னா கட்டாயம் அதை உடைப்போம். அதான் இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு தானே இந்த தீர்ப்பு. தமிழ்நாட்டு மேடைகளில் பெண்ணியம் என்று பேசக்கூடிய திமுக வெற்றி கொண்டான தீப்பொறி ஆறுமுகத்தை, நல்ல நடராஜனை வச்சு என்ன பேசினாங்க? நாம் தமிழர் மேடைகள் என்ன பேசலையா? சொல்லுங்க. பழைய வீடியோக்கள்லாம் பேசினா தவறு தாங்க. அதானி விவகாரத்தை எடுத்துப்போம். அதானியில் வந்து கூடுதலாக திமுக பேசுற மாதிரி இருக்கு. ஏன் பேசுற மாதிரி இருக்குன்னா, அதானிக்கும் மோடிக்குமான உறவை, நட்பை நாடறியும். பாஜகவுக்கும் அதானிக்குமான உறவு மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் பாஜகவுக்கும் திமுகவுக்குமான உறவு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கா? இதில் என்ன சார் உறவு? மத்திய அரசு, மத்திய ஆளுங்கட்சி, மாநில அரசு, மாநில எனக்கு ஒன்றே ஒன்று, அதானியை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க ராகுல் காந்தி பேசியிருக்காரு இந்தியாவில். இந்தியா கூட்டணி. இப்போ ஐயா ஸ்டாலின் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக சொன்ன கருத்து என்ன? ஏன் சொல்லணும்? ஒரு முதல்வர் சார் எப்படி சொல்லுவாரு? இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி மையம் அவங்க கிட்ட இருந்து இவங்க மின்சாரத்தை வாங்குறதுக்கு அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்ததா தான் குற்றச்சாட்டு. மத்திய அரசோட ஒரு நிறுவனம் மாநில அரசோட ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுது. இதுல அதானிக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன வருது? ஏன் மாநில அரசே கமுக்கமா இருக்கு? ஏன் வாய் திறக்க மாட்டேங்குது? அதான் கேள்வி. இப்ப லஞ்சம் வாங்கினாங்கன்னா யார் வாங்கினா? யாரு? மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியா, இல்ல தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதியா, இல்ல முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினா? யார் லஞ்சம் வாங்கினா அதை சொல்லணும்ல. என்ன சார், எங்கேயோ யாரோ ஒருத்தர் சொன்னதுக்கு அதாங்க நாம இங்க சட்டை பிடிச்சு கேட்க முடியுமா? அதானியை வந்து ஸ்டாலின் பார்த்தாங்கிறது குற்றச்சாட்டு. நீங்க அது எப்படி குற்றச்சாட்டா இருக்க முடியும் சார்? இல்ல, ஒரு தொழிலதிபர் ஒரு முதலமைச்சரை பார்த்தது எப்படி குற்றச்சாட்டா இருக்க முடியும்? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் நாம் தமிழர் கட்சியின் நெடும்பாவனம் கார்த்தி. வணக்கம் சார். ஹெச் ராஜா அவர்களுக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவதூறு வழக்குகளில் 2 வழக்குகளில் 6 மாதம் 1 வருட சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. உடனடியாக அதை நிறுத்தி வச்சு மேல்முறையீட்டுக்கான கால அவகாசமும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பார்வை? இல்லை, அவர் பேச நாங்கள் ஏற்கலை, அப்போதே கண்டித்தோம். அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தீர்ப்பு கொடுத்து அந்த தண்டனையை கூட எடுத்து வச்சுருக்காங்க. வழக்கை எதிர்கொள்வார், அவர் பார்த்துக்குவார். அதை தாண்டி சொல்கிறதுக்கு இருக்குது. பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்ற அந்த அவருடைய சர்ச்சை கருத்து அப்போவே நாங்கள் எதிர்த்தோமே. அந்த இது போன்ற பேச்சுகள் வந்து ஏற்படுதில்லை அப்படின்னு எதிர்த்தோம். எங்களுக்கு நாங்கள் பெரியாரை பார்க்கக்கூடிய பார்வை வேறு. ஆனால் வந்து பாஜக வைக்கக்கூடிய வாதங்கள் நாங்கள் ஏற்கலை. நாங்கள் முற்றிலும் மாறுபடுறோம். அந்த சமயத்தில் அண்ணன் சீமானவர்கள் வந்து எதிர்த்து வச்சுருந்தாங்க. மற்றபடி வழக்கு தீர்ப்பு வந்து அதுவும் சிறைக்கு போகலை. அதை பார்த்துக்கிட்டோம். இப்போது சிலையை உடைப்போம் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இதுக்கு ஒரு பாடம் இந்த தீர்ப்பு. இப்போது நம்ம கூட பேனா சிலை வைக்கப்பட்டால் நாங்களே அகற்றுவோம். இல்லை, அந்த கருத்தில் நாங்கள் மாறுபடலை. நாங்கள் உடைப்போங்கிறத விட சரியாக சொல்லணும்னா அகற்றுவோம். நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி அமைகிறப்ப இவங்க பேனா சிலை வச்சாங்கன்னா நாங்கள் சட்டத்துக்கு புறம்பாக இல்லை சுற்றுச்சூழல் விதிகளுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய கட்டுமானத்தை நாங்கள் தவிர்ப்போம். ஒரு அரசதிகாரம் வந்து ஒரு ஆக்கிரமிப்பை எப்படி அகற்றுறதுக்கு புறம்பா சுற்றுச்சூழலுக்கு விதிகளுக்கு புறம்ப வைக்கவே முடியாது. அந்த அனுமதியெல்லாம் வாங்கி தானே வைப்பாங்க. இப்போ அந்த அனுமதியெல்லாம் வாங்கி தானே அனுமதி இங்கே என்ன பண்ணலாங்க? காட்டுப்பள்ளி இந்த அதானி துறைமுக விரிவாக்கம் இருக்குல்ல, அது சுற்றுச்சூழலுக்கு ஆதரவானதான் எதிரானதானே? ஆனால் அமைச்சு கொண்டு இருக்காங்கல்ல. பரந்தூரில் வானூர்தி நிலையம் சுற்றுச்சூழலுக்கு ஆதரவானதா? வளர்ச்சிக்காக தானே. அது வேறு தலைப்பு, அதை பேசினா வேறு பேச இருக்கும். அதனால் அவங்க வச்சாங்கன்னா, வைக்க மாட்டாங்க. வச்சாங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றப்ப கட்டாயம் அகற்றுவோம். கட்டாயம் கட்டுமானத்தை அதை நிராகரிப்போம். இல்லை, அது அந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு இது ஒரு முன்னுதாரணம். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பேசுகிற மாதிரி தானே அவங்க அது வேறு மாறுபாடு இருக்குது. அவங்க வந்து போய் சிலையை உடப்போங்கிறாங்க, நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து அப்புறப்படுத்துவோங்கிறோம். நுட்பமான மாறுபாடு இருக்குது.
அவங்க பெரியாரை பார்க்குற பார்வை வேற, நாங்கள் பெரியாரை என்ன பார்க்குற பார்வை வித்தியாசம் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரியார் எவ்வாறு பார்க்குறோம் அப்படின்னா, அவரோட சாதி மறுப்பு, சமூக விடுதலை, பெண்ணியம் இது போன்ற தளங்களில் ஆற்றிய பங்களிப்புகளை வந்து நாங்கள் ஏற்கிறோம். அதில் விமர்சனங்கள் இருக்குது, மாறுபட்ட பார்வை இருக்குது, சறுக்கல் இருக்குது, சந்தர்ப்பவாதம் இருக்குது. ஆனாலும் அவரோட பங்களிப்பை வந்து நாங்கள் ஏற்கிறோம். அதே சமயத்தில் வந்து அவரோட இன கோட்பாடு, திராவிடங்கிற இன கோட்பாடு, மொழி குறித்தான அவரோட கருத்து, இதெல்லாம் முற்றாக நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ வரலாற்றில் வந்து ஆதி முதல் அந்த வரை எல்லாமே பெரியாருக்குள்ள அடக்கம், எல்லாமே பெரியாருக்குள்ளேருந்து தான் தொடக்கம் அப்படிங்கிற இந்த கற்பனை வாதத்தை, மிகையான பிம்ப கட்டுமானத்தை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கிறோம், விமர்சிக்கிறோம். இப்போ 1930 நடந்த மொழி போராட்டம், தாளமுத்து நடராசன் வந்து இறந்து போகிறாங்க. தாளமுத்துவும் நடராசனும் வந்து பெரியாரியவாதிகள், மாற்றுக்கருத்து இல்லை. அந்த மொழி போராட்ட காலத்தில் பெரியாரும் பங்கேற்கிறார். அதே சமயத்தில் 60கள் நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. மாறாக போராடக்கூடிய மாணவர்களை, இளைஞர்களை ஏன் சுட்டுக்கொள்ளாமல் விட்டு வச்சுருக்கீங்க, அது போன்ற வாதங்களையும் வைக்கிறார். அப்போ நீங்கள் பதிவு பண்ணுறப்ப 30ல் போராடினார், 60ல் போராடலை, எதிர்த்தாரு அப்படின்னு பதிவு பண்ணணும். மொழி போராட்டம்னாலே பெரியார் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து தென்னை மரத்தை வெட்டி சாச்சார் பெரியார். எப்போன்னா வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறப்ப வெட்டி சாச்சார், மதுவிலக்கு கோரி. அதுக்கு பிறகு அவர் சுயமரியாதை இயக்கம், திராவிட கழகம் இந்த பக்கம் வர்றப்ப மதுவிலக்கு தூய்மைவாதம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த நிலைப்பாட்டை பேசணும், அந்த முரண்பாட்டையும் பேசணும். ஆனால் ரெண்டையும் நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. இப்படி பெரியார்கிட்ட வந்து நிறைய சந்தர்ப்பவாதங்கள் இருக்குது, நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அவர் வந்து பார்ப்பனர்களை ஆதரிச்சிருக்காரு, தேர்தல் களங்களை ஆதரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மணியம்மையை திருமணம் செய்வது குறித்தான அந்த முடிவு, முக்கியமான முடிவை வந்து ராஜாஜிக்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டார். இப்படி நிறைய முரண்கள் இருக்குது. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு தான் நிலைப்பாடு எடுத்தார். 30களில் வந்து பெரியாரை பார்த்தீங்கன்னா 30களில் வந்து ரஷ்யாவுக்கு எங்கேயோ போயிட்டு வந்து அந்த கம்யூனிஸ்ட் கோட்பாட்டோட தாக்கத்தில் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்ப ரஷ்யான்னு பேர் வைக்கிறார், ஸ்டாலின் பேர் வைக்கிறாரு. அப்போ தென்னிந்திய சமதர்ம கட்சின்னு கூட பேரை மாற்றலாம்னு கூட யோசிச்சாராம். ஆனால் அதுக்கு பிறகு 60களில் கூலி உரு கேட்டு போராட்ட சமயத்தில் கீழ்வன்மணி படுகொலையும் போது கூலி உரு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்குறாரு. ஆனால் 30களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூலி உரு கேட்காதீங்க, லாபத்தில் பங்கு எழுங்குங்கிறார். 60களில் இந்த கூலி உரு கேட்குறதே வந்து கடுமையாக எதுக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணுங்கிற இடத்துக்கெல்லாம் போகிறார். கீழ்வன்மணி படுகொலையின் போது பெரியார் நிலைப்பாடு அபத்தமானது. அந்த படுகொலைக்கு பிறகும் கூட செம்மனார் கோயில் பொதுக்கூட்டத்தில் கூட கம்யூனிஸ்ட் கட்சி தான் சாடுறாரே ஒழிய அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கம் எனப்படக்கூடிய அந்த பண்ணையாளர்களை வந்து அவர் சாடவே இல்லை. கஸ்தூர் ரங்கன்னு ஒரு ஐயா, அவர் வந்து திராவிட கழகத்தில் இருக்கார். அவர் பண்ணையாளர்களுக்கு எதிராக பேசுகிறதால பெரியார் கண்டிக்கிறாரு. அதனால் வெளியேறி வந்து அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்றார். இப்படி நிறைய முரண்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் முரண்பாடுகளின் மூட்டையாக வந்து ஐயா பெரியார் இருக்காங்க. இதில் பெரியாரை ஈவேரா அப்படின்னா அது குத்தமோ பிழையோ அபத்தமோ கொச்சைப்படுத்துவதோ மலினப்படுத்துவதோ ஆகாது. ராஜாவும் அப்படிதான் சொல்றாரு, நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. அம்பேத்கர் அவருக்கும் சில இடங்கள்ல கருத்து வேறுபாடு உங்களுக்கும் இருக்கு. அம்பேத்கர் நாமளும் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்கிறோம், ராஜாவும் அண்ணல் அம்பேத்கர் சொன்னால் ஒன்றா? அம்பேத்கர் எல்லாரும் கொண்டாடுறோம், பலசாரிகளையும் கொண்டாடுறாங்க, ஒன்றா? நாங்கள் வந்து கோட்பாட்டு இடத்துல முடிவு பண்ணுறோம். இவங்க பெரியாரை வந்து ஒரு மதம் போல் கட்டுறாங்க. ஈவேரான்னு சொன்னால் என்ன பிழை? ஈவேராங்கிறது பேர் தானங்க. அதுதான் அவங்களுக்கு கேட்குறாங்க. இப்போ ராமசாமி நாயக்கர் அப்படின்னு ஐயாவோட பேரை ஆந்திராவில் படத்தில் வந்து வச்சாங்க. தமிழ்நாட்டில் வந்து இங்கே அப்படி வைக்கல. ஆந்திராவில் வந்து அவரோட வரலாற்று படத்தை வெளியிடுறப்ப ராமசாமி நாயக்கர்னு வச்சாங்க. அந்த படத்தோட அந்த படம் குறித்தான அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது வீரமணியும் ஐயா ஸ்டாலினும். இப்போ என்ன கேள்வினா, வாழ்நாள் முழுமைக்கும் சாதிக்கு எதிராக பெரியார் போராடினார்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவரோட கடவுள் மறுப்பு சாதிக்கு எதிரானது தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவர் வந்து சாதி படத்தை திறந்தாரு பெருமிதம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த பெரியாரோட பேரோட ராமசாமி நாயக்கர்னு ஆந்திராவில் படத்தை வெளியிடுவதற்கு எப்படி திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒத்துக்கிட்டாங்க? ராமசாமி நாயக்கர் எனக்கு எப்படி குறிப்பிட்டீங்க நீங்கள்? இல்லைங்க, ஒரு பகுதியில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு ஏதோ வைக்கிறாங்க. பெரியார் அந்த பட்டத்தை திறந்தாரா இல்லையா? சாதி ஒட்ட திறந்தாரா இல்லையா? அதான் கேட்குறேன். பெரியார் திறந்த சாதி பட்டத்தை பெரியார் பேரோட ஆந்திராவில் எப்படி வெளியிட ஒத்துக்கிட்டீங்க? பெரியாரை வந்து இங்கே ராமசாமி நாயக்கர்னு போடுறதுக்கு பதிலாக அந்த படம் வெளியிடாமலே இருந்துக்கலாமே. அவர் சாதிக்கு எதிராக போராடினாருங்கிறீங்க, ஆனால் பேருக்கு போய் சாதி வைக்கிறீங்க. ஏன் தமிழ்நாட்டில் போட வேண்டியதானே? ஏன் போட முடியல? இங்கே நம்ம அதெல்லாம் கடந்து வந்து முன்னாடி இருக்காங்க. அந்த வரலாற்று பிழையை, அந்த வரலாற்று முரணை செஞ்சுட்டு பேரை சொன்னதுனால இந்த பேரை சொன்னதுக்கு உள்நோக்கம் கற்பிப்பாங்கன்னா அதை ஏற்க முடியாது. நாங்கள் வந்து தோழர் ஈவேரான்னு சொல்கிறோம், இல்லை ராமசாமி ஐயான்னு சொல்கிறோம், இல்லை ஈவேரான்னு சொல்கிறோம். அவரோட செயல்பாடுகள் நிலைப்பாடுகள் இதை அடிப்படையாக வச்சு நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம்.
ஏற்பதா மறுப்பதா குறித்து நாங்கள் பிரச்சனை பண்ணுறோம். அவ்வளோதானே. இதில் எல்லாமே பெரியார்னா பெரியார் வழியில் தான் தமிழ் தேசியம் அமைக்கணுங்கிறாங்க. பெரியார் வந்து தேசியங்கிற கோட்பாட்டை ஒருபோதும் ஏற்கலை. அவர் வந்து இந்த எனக்கு வந்து மொழி அபிமானம் கிடையாது, நாட்டு அபிமானம் கிடையாது, எனக்கு இருந்த ஒரே அபிமானம் வந்து மனிதாபிமானம்னார். அதிலே நமக்கு கேள்வி இருக்குது, மனிதாபிமானத்தோடு செயல்பட்டாராங்கிற கேள்விலாம் இருக்குது. ஆனால் அவர் வந்து தேசியம் இது நம்பிக்கை இல்லை, தேசியங்கிறது அயோக்கியர்களோட புகலிடம்ங்கிறார். அப்படிப்பட்ட பெரியார் வழியில் தமிழ் தேசியம் அமைப்போம்னா எப்படி அமைக்க முடியும்? மொழி என்பது தகவல் தொடர்பு சாதனம், தொலைத்தொடர்பு கருவி, அதோட பங்கு முடிஞ்சு போச்சு. அது வந்து வழிபாட்டுக்குரியதில்லை, கொண்டாட்டத்துக்குரியதில்லைங்கிறார். தமிழ் தாய் வாழ்த்துங்கிறத ஏற்கலை. மொழி வாரிய மாநிலங்கள் பிரிக்கப்படுறத பெரியார் முதல்ல எதிர்த்தார். எப்படி மொழி மீது ஒரு மாநிலத்தை கட்ட முடியும், ஒரு நாட்டை கட்ட முடியுங்கிறார். சாதி மீது கட்டலாம், மதத்தின் மீது கட்டலாம், மொழி மீது எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மொழி வாரிய மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை மிக கடுமையாக எதிர்த்தவர் பெரியார். பின்னால் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டார். அதான் உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, பெரியார் மேலே சில விமர்சனங்கள் இருக்குது, சில ஆதரவுகள் இருக்குது. பாஜகவுக்கு சில விமர்சனங்கள் இருக்குது, சில இடங்கள்ல அவங்களுமே கூட ஆதரிக்கலாம். எதில் பெண் உரிமைன்னு சொல்லும்போது வேணாம் சொல்லிடுவாங்க. பேசினா சொல்லுங்க. அண்ணாமலையே கூட என்ன சொன்னாரு? பெரியாரின் சுயமரியாதை இதெல்லாம் வந்து அவரே கூட பாராட்டியிருக்காரு. எப்ப? இல்லை தெரிஞ்சு கேட்குறேன். முன்புங்க. சரி. அப்படி சில முரண்பாடுகள் திமுக இருக்கும். திமுக வந்து பெரியாரை முழுமையா எடுத்துக்கிறாங்களா? அதுக்காக உடைப்போம் அகற்றுவோம்னு சொல்றது இன்னைக்கு வந்து ஒரு தண்டனை வரைக்கும் போயிடுச்சு. நமக்கும் அது முன்னுதாரணமா இல்ல நம்மளும் அதை தவிர்க்கிற இடத்துக்கு ஹெச்ராஜாவோட பேச்சு நாங்க ஏற்கல. அந்த பாணி எங்களுக்கு ஏற்புடையது அல்ல, முடிஞ்சு போச்சு. நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வர்றப்ப, நாங்கள் அதிகாரத்தை வர்றப்ப தமிழ் தேசிய அடையாளங்களை நிறுவுவோம். அப்போ திராவிட இந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பிரதித்துவம் உண்டு. ஆனால் எல்லாம் திராவிட மயமாக மாறி இருக்குல்ல, அதை தமிழியமாக மாற்றுவோம். அது என்ன சிக்கல் இருக்குது? கடலுக்கு கடு நான் பேனாசில் வைப்போம்னா கட்டாயம் அதை உடைப்போம்னா கட்டுமானத்தை உடைத்து தகர்த்து அப்புறப்படுத்துவோம். அதிகாரத்துக்கு வர்றப்ப சட்டப்பூர்வமாக. இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து 234 தொகுதியிலையும் கருணாநிதி செலவு வைப்போங்கிறாங்க. ஐயா கருணாநிதிக்கு வச்சாங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிற சமயத்தில் வந்து ஐயா பொன்முடி மக்களை பார்க்க போகிறாங்க. பார்க்க போகிறப்ப மக்கள் எந்த மக்கள் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த மக்கள் சேற்றவாரி வீசுறாங்க. ஏதோ ஒரு சிலர் உதாரணம் செய்தி அது செய்தி அது இல்லை வேற. இப்போ என்னன்னா அதே போல உங்க ஆட்சியோட கொடுங்கோன்மை தாளாது ஒரு கட்டத்தில் முஜிபுர் ரஹ்மான் வங்கதேசத்தோட தந்தை அவர் சிலை உடைக்கப்பட்டது போல மக்களே கருணாநிதி சிலையை உடைக்கலாம். நான் உடைப்பேன்னு சொல்லலை, மக்களே உடைக்கலாம். உடைக்காமலும் இருக்கலாம். பார்ப்போம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பார்ப்போங்கிறேன், நாம் பொறுத்து வந்து பார்ப்போம். அதான் இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு தானே இந்த தீர்ப்பு. இது உதாரணமால எடுத்துக்கணும். இந்த பேச்சுக்கள் வேணான்ற இடத்துக்குள்ள நம்ம ஹெச்ராஜா பேசிய பேச்சு வேற, நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு வேற, முற்றிலும் மாறுபட்டதை நாங்கள் ஏற்கலை. இப்போ உதாரணத்தை சொல்கிறேன். தமிழை வந்து நீச பாசை அப்படின்னு யார் சொன்னா? வலதுசாரிகளா? சங்கராச்சாரியரா? தமிழ் காட்டு மராட்டு மொழின்னு யார் சொன்னா? தமிழ் சனியன்னு யார் சொன்னா? பெரியார். இல்லை சார், வர முடிச்சிடறேன். இல்லை வாக்கியம் முழுமை பெறல. அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நாட்டு விடுதலைக்கு பாடுபடலையா? அதே போல் திராவிட கழகம் அதோட முந்தைய அமைப்பாக இருக்கக்கூடிய நீதி கட்சியும் நாட்டு விடுதலைக்கு பாடுபடலை. இன்னும் சொல்ல போனால் நீதி கட்சி ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஆதரித்தது அப்படின்னு இறந்து போன ஐயா பி ராமமூர்த்தி கம்யூனிஸ்ட் தலைவர் பதிவு பண்ணுறாரு. இப்போ நீதி கட்சியும் நாட்டு விடுதலைக்கு பாடுபடலை, ஆர்எஸ்ஸும் நாட்டு விடுதலைக்கு பாடுபடலை. இங்கே சங்கராச்சாரியார் வந்து நீசபாசங்கிறாரு, பெரியார் வந்து காட்டு மராண்டி மொழிங்கிறார். ரெண்டு ஒன்றா? பார்க்குறவங்க சொல்லட்டும், நீங்கள் சொல்லுங்கள். அதுபோல் நாம் தமிழர் கட்சியோட பார்வைக்கும் பாஜகவோட பார்வைக்கும் வேறுபாடு இருக்குது. அந்த அளவுக்கு உற்று கவனித்து புரிஞ்சுக்கிற அடிப்படையில் தான் அந்த வேறுபாடு. அதாவது எங்கள் கருத்துக்களுக்கு எங்கள் நிலைப்பாடுகளுக்கு நாங்கள் பொறுப்பு. நீங்கள் ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்கிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. அது உங்கள் சிந்தனைக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. அவ்வளோதான் விஷயம். மற்றபடி அதாவது இந்த வழக்கு, சிறை, கைது இதுக்கெல்லாம் அஞ்சுகிற ஆட்களும் நாங்கள் இல்லை. ஆனால் மிகுந்த ஜனநாயகவாதிகள், எங்களோட ஜனநாயகம்தான் பல பேரை காப்பாற்றி கொண்டிருக்கு. ஏன்னா எவ்வளவு ஏச்சுக்கள், எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளவு அவதூறு பரப்புரைகள். இப்போ இந்த நாகரிக பாடம் எடுக்கிறாங்கல்ல, இந்த தமிழ்நாட்டு மேடைகளில் ஆபாசமாக பேசுகிற அந்த பாணியை உருவாக்கி விட்டது யார்? உருவாக்கின கூட அப்புறம் பேசுவோமே. தமிழ்நாட்டு மேடைகளில் பெண்ணியம் என்று பேசக்கூடிய திமுக வெற்றி கொண்டான தீப்பொறி ஆறுமுகத்தை, நல்ல நடராஜனை வச்சு என்ன பேசினாங்க? நாம் தமிழர் மேடைகள் என்ன பேசலையா? சொல்லுங்க. பழைய வீடியோக்கள்லாம் பேசினா தவறு தாங்க. பேசினா நாம் தமிழர் கட்சி மடந்து பேசினா தவறு தான். அதுக்கு அண்ணன் கண்டிச்சிருக்காங்க.
தண்டிச்சிருக்காங்க, கட்சி விட்டு நீக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசுறாரு? சிறைக்கு அனுப்புனாங்க. எப்ப? இப்போ கொஞ்ச நாள். அது யாரை பேசுனதுக்கு? ஆளுநரை பேசின பிறகு. இன்னைக்கு வரைக்கும் அதே பணி தானே பேசாரு. அண்ணாமலை பேசுறதுக்கு இல்லை, மற்றவங்களை பேசுறதுக்கு இல்லை, ஆளுநரை பேசுனால அவர் வழி இல்லாமல் தவிர்க்க முடியாமல் சிறைக்கு அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு அவர் திருந்திட்டாரா? இன்னைக்கும் அதே வார்த்தை தானே பேசி கொண்டிருக்காரு. அப்போ அதுக்கு நடவடிக்கை என்ன? சைதை சாதிக்கு என்ன பேசுறாரு? அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாரை வந்து ஏன் எவ்வளோ பேசிட்டாங்க? ஜெயலலிதாவோட அரசியல் நிலைப்பாடுகளில் நிறைய மாறுபாடு உண்டு, முரண் உண்டு. ஆனால் அவங்க பெண்ணுங்கிறதுனால தாக்கலையா? இன்னும் சொல்ல போனால் 2006 2011 திமுகவோட ஆட்சி வந்து மைனாரிட்டி ஆட்சி. அந்த ஆட்சியை வந்து மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இனிமேல் ஜெயலலிதா வந்து மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா நான் செல்வி ஜெயலலிதான்னு சொல்ல மாட்டேன், திருமதி ஜெயலலிதான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னவர் கருணாநிதி. ஏன் திருமதின்னு சொல்லணும்? அவங்க மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்னது உண்மை, அது வந்து புறநிலை. ஆனால் இவங்களை திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேன்னா இது என்னது? இதை சொல்கிறப்ப ஐயா கலைஞருக்கு வயசு வந்து 70 தாண்டி, 70 வயசை தாண்டினா எவ்வளோ முதிர்ச்சிருக்கணும், எவ்வளோ பக்குவம் இருக்கணும், எவ்வளோ பண்பாடு இருக்கணும், அரசியல் நாகரிகம் இருக்கணும். அப்போ கட்சியின் தலைவர் ஐயா கருணாநிதி எப்படி தான் இருந்தாருன்னா மற்றவங்கள பற்றி சொல்லணுமா? நீ திமுகவோட இணைய கூலிப்பட இருக்க என்ன மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. திமுக மட்டும்தானா? எது திமுக மட்டும்தானா? யார் பேசினாலும் தப்பு தாங்க. யார் பேசினாலும் தப்பு. ஆனா ஏன் பர்டிகுலரா திமுக கொண்டு போறோம்? உதாரணமா எப்பவுமே ஏன் திமுக தலைவர்கள் மட்டுமே போறாங்க? அவங்க தான் கண்ணியும் பெண்ணியும் அப்படிலாம், மத்தவங்கள யாரும் பேசுறது? அவங்க தான் ஊருக்கு பாடம் எடுக்காங்க. யாரும். ஆனா இப்ப நாங்க தவறா பேசினா அதிகாரம் உங்க கிட்ட இருக்கு, வழக்க தொடுங்க, நாங்க எதிர்கொண்டு போறோம். ஆனா திமுகவை சேர்ந்தவங்க யாராவது பேசினா நாங்க வழக்கு கொடுத்தா வழக்கு எடுக்கிறாங்களா, கைது பண்றாங்களா, சிறைப்படுத்துறாங்களா? எதுவுமே இல்லையே. ஐயா ஸ்டாலினை பேசிட்டா உடனடியாக வழக்கு, ஆனால் எங்களை பேசினா வழக்கு கிடையாது. அப்போ இந்த பெண்ணியம் கண்ணியம் இந்த நாகரிகம் பண்பாடு எல்லாருக்கும் ஒன்று தானே. அந்த குடும்பத்தை பேசக்கூடாது. எப்போ எங்களை பேசுனா திமுக யோக்கிய வேஷம் போடுதுங்க. கருத்துரிமை இருக்கா திமுகவில்? கருத்துரிமையை அவங்க பேணுறாங்களா? திமுகவுக்கு எதிராக பேசினா கைது பண்ணுவாங்க. திமுக ஆதரவாளர்கள்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இர்ஃபானை கைது பண்ணாங்களா? வழக்கு போட்டாங்களா? ஏன் போட முடியல? கைது பண்ணணும்னு சொன்னால் திமுக ஆட்சியில் எண்ணற்ற பேரை கைது பண்ணணும். தூத்துக்குடி படுகொலை 15 பேரை கொண்டது எடப்பாடி பழனிசாமி அரசு. அந்த படுகொலை தொடர்புடைய யார் மீதும் இன்னைக்கு வரைக்கும் குற்றவியல் நடவடிக்கை இல்லை, வழக்கு போடலை. சைலேஷ்குமார் யாதவ்னு அந்த அருணாச்சல ஆணையத்தால் குற்றஞ்சாட்டப்பட்ட அதிகாரிக்கு பதவி வழங்குது, பதவி உயர்வு. யாருன்னா திமுக அரசு. இது சரியான நடவடிக்கையா? ஏன் யாரையும் கைது பண்ணல? நான் மிஸ்ஸா காலத்தில் துன்புறுத்தப்பட்டேன், நான் அடித்து உதைக்கப்பட்டேன்னு பேசுகிறாரு. ஆனால் உங்கள் ஆட்சி காலத்தில் காவல்துறை அதிகாரி பல்பீர் சிங் வந்து பல்ல பிடுங்கினாரே. நடவடிக்கை எடுத்தாங்கல்ல சார்? என்ன எடுத்தாங்க? என்ன சார் உடனடியாக? இல்லை எனக்கு தெரியல, சஸ்பெண்ட் ஆகலையா? இல்லை இப்போ பல்ல பிடுங்கினது துறை சார்ந்த நடவடிக்கையா? அதுக்கு போதுமா? இல்லை வந்து அவர் மேலே வழக்கு போடணுமா? பல்ல பிடுங்கினா அந்த நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்லை வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு அனுப்புவோங்கிறது துறை சார்ந்த நடவடிக்கை. குற்றவியல் நடவடிக்கை. அவரை கைது பண்ணாங்களா? வழக்கு போட்டாங்களா? இந்த திமுக ஆட்சி காலத்தில் 30க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள், 16 என்கவுண்டர் படுகொலைகள், இதுக்கெல்லாம் என்ன எடுக்கப்பட்டிருக்கு? ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லையே. கேட்டால் பெரியார், சமூக நீதி, பெண்ணியம் கண்ணியம் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்குது. ஆனால் ஆட்சிங்கிறது ஃபாசிச ஆட்சி. காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்கம், மக்கள் போராடுற மக்களை மதிக்காமல் அரசு செயல்படுத்துது. அதே போல் வந்து பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம், மக்கள் போராடுறான், மக்களை வந்து உதாசீனப்படுத்துது. அங்கே மேல்மாவில் வந்து விவசாயிகள் போராடுறாங்க, விவசாயிகள் மேலே குண்டாசு. இப்போ மதுரை மேடூரில் அரிட்டாப்பட்டியில் வேதாந்தாவோட ஸ்டெர்லைட்டை மக்களை கொண்ட, அதாவது வேதாந்தா குழுமத்தோட அவன் வந்து அங்கே ஆலை அமைக்கிறான். தமிழ்நாடு அரசு நாங்கள் அனுமதிக்கவே போகிறதில்லைன்ட்டாங்க. யார்? ஆனால் நம்ம அனுமதி கொடுக்குற மத்திய அரசை விட்டுட்டு தமிழ்நாடு அரசு. நாம் ரெண்டையும் கேட்குறோம். ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு பங்கு இல்லாமல் வந்துட முடியுமா? அண்ணாமலை சொல்கிறாருலங்க, இதுக்கு வந்து முதல்ல கோரியதே, விண்ணப்பம் கோரியதே வந்து திமுக அரசுங்கிறது. திமுகவுக்கு முன்னாடி அதிமுக அரசு விண்ணப்பம் கோரி அவங்க கோரினாலும் இவங்க ரத்து பண்ணணும்ல. நான் 2 பேரும் சொல்றேன். அதான் சார், இப்போ அனுமதி எல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. இப்ப இந்த திமுக அரசு வந்து அதை அனுமதிக்காது. இல்ல சார், இதை ஆதரிக்கிறவங்கள விட்டுறோம், அனுமதிக்க மறுக்கிறவங்கள நம்ம யோசிக்கிறோம். நீங்க ஏன் எப்படி முன்னாடி கேட்டிருக்கலாம்? பாஜக முழு முதலா இருக்கிறவங்க. பாஜக வந்து இல்ல சார், இது நம்ம திமுக வரும்போது ஏன் கேட்க மாட்டீங்கன்னு கேட்டா நாங்க அவங்கள எதிர்க்கிறோன்றோம். ஆனா இந்த பக்கமே வரமாட்டோம்ல. பாஜக கேட்டாதான் அதை சொல்றோமே. பாஜக கண் முன்னே தெரியக்கூடிய எதிரிங்க, திமுக முதுகு பிடி நிற்கக்கூடிய துரோகிங்க. அவன் தாங்க எல்லா வேலையும் பார்க்குறேன்.
இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ வந்து நான் இப்போ சமகாலத்தில் உள்ள பிரச்சனை எடுத்துக்குவோம். அதானி விவகாரத்தை எடுத்துக்குவோம். அதானியில் வந்து கூடுதலாக திமுக பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன் பேசுகிற மாதிரி இருக்குன்னா, அதானிக்கும் மோடிக்குமான உறவை, நட்பை நாடறியும். என்ன பின்புலங்கிறது நாடறியும். இப்போ இந்த அதானி விவகாரத்தில் வந்து மோடி பேச மாட்டேங்கிறாரு, இல்லை அமித்ஷா பேச மாட்டேங்கிறாரு, இல்லை பாஜக வந்து அமைதியாக இருக்குன்னா நம்மளை புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனால் திமுக அமைதியாக இருக்கே, எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ விமர்சனம் யார் மேலே வரும்? பாஜக மேலேயா திமுக மேலேயா? ஏன்னா அவங்க தெரியும் பாஜகவுக்கும் அதானிக்குமான உறவு என்ன, அதானியை யார் வளர்த்து விட்டது. ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கு வந்து தன்னோட விமானத்தில் அழைச்சிட்டு போனது வந்து மோடி. நாட்டுக்கே தெரியும் அம்பானி அதானிக்காக நாட்டை வந்து சூறாடி கொண்டிருக்காரு. அம்பானி தெரிஞ்சாலும் நம்ம அங்கே கேள்வி கேட்க மாட்டோம். யாருங்க சொன்னா? ஏகப்பட்ட முறை கேட்டாச்சுங்க. அம்பானி அதானிக்காக பதில் வந்துச்சா? பதில் வரல, தெரிஞ்சு போச்சு. ஆனால் மக்கள் மன்றத்தில் பாஜகவுக்கும் அதானிக்குமான உறவு மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் பாஜகவுக்கும் திமுகவுக்குமான உறவு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கா? இதில் என்ன சார் உறவு இருக்கு? மத்திய அரசு, மத்திய ஆளுங்கட்சி, மாநில அரசு, மாநில எனக்கு ஒன்றே ஒன்று, இந்த அதானி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதானியை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே ராகுல் காந்தி பேசியிருக்காரு இந்தியாவில், இந்தியா கூட்டணி. இப்போ ஐயா ஸ்டாலின் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக சொன்ன கருத்து என்ன? ஏன் சொல்லணும்? ஒரு முதல்வர் சார் எப்படி சொல்லுவார்? சொல்லக்கூடாதா சார்? தமிழ்நாட்டில் எவ்வளோ பிஸ்னஸ் அவரோடது இருக்கு. இன்னொன்று எங்கேயோ ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு வழக்குக்கு கைது பண்ணணும்னு அரசியல் சாயத்தை இவர் எப்படி? அப்போ ராகுல் காந்தி சார், ராகுல் காந்தி இந்த நாட்டோட எதிர்கட்சி தலைவர். ஏன் சொன்னாரு? எதிர்கட்சி தலைவர். இப்போ இவர் சொல்லணும்ல, நீங்க சார் ஒரு நிமிஷம், ஆட்சிக்கு மட்டும் தலைவர் இல்லை, கட்சிக்கும் தலைவர். திமுகங்கிற கட்சியின் நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க. இந்த அதானி விவகாரத்தில் திமுகங்கிற கட்சி, ஆர்எஸ் பாரதி, டி.கே. சுலங்கோவன், கே.என். நேரு நம்பாம இருக்கலாம், அந்த குற்றச்சாட்டை நம்பாம இருக்கலாம். நம்பாம இருக்காங்களா? ஊழல் செஞ்சிருக்காங்க, இல்ல லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்றது பொய்யா இருக்கலாம். அப்ப அதை சொல்லணும்ல. அப்ப அதை சொல்லுங்க. அமெரிக்காவில் வந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட 5 மாநிலங்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, சத்தீஸ்கர், ஒரிசா, ஜம்மு காஷ்மீர், இந்த 5 மாநிலங்களோட மின்சார வாரியங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததா புகார். ஒட்டு மொத்தமாக 2000 கோடி. இது ஆந்திராவில் 1750 கோடி அதிகப்படியா. மீதி வந்து ஒரு 200 கோடி 300 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வைக்கப்படுது. இப்போ என்ன கேள்வினா, தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு லஞ்சம் கொடுத்ததாக அதானி குழுமத்தின் மீது, அதானி மீது அமெரிக்க அரசு குற்றச்சாட்டு வச்சு வழக்கு போட்டிருக்கு. கைது பண்ணவும் அவங்க முன்னகர்த்துறாங்க. இப்ப தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட விளக்கம் என்ன? தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட அமைச்சர் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, அதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை. நான் சொல்றேன், இங்க செந்தில் பாலாஜி என்ன சொன்னாருன்னா, அதானி குழுமத்தோட எந்த வர்த்தக உறவும் இல்ல, எந்த ஒப்பந்தமும் போடல. ஆமா, ஒப்பந்தம் போட்டதா குற்றச்சாட்டே இல்ல. குற்றச்சாட்டு என்னன்னா லஞ்சம் கொடுத்ததா. எதுக்காக லஞ்சம் கொடுக்கணும்? இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி மையம் அவங்க கிட்ட இருந்து இவங்க மின்சாரத்தை வாங்குறதுக்கு அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்ததா தான் குற்றச்சாட்டு. என்ன சார் இதுல லாஜிக் இருக்கு? நீங்களே சொல்லுங்களேன். இல்ல நான் என்ன சொல்றேன், தெரிஞ்சுக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், எனக்கு என்ன செய்யும் சார்? உங்க சந்தேகத்துல இந்த லாஜிக் இருக்கான்னு மட்டும் பாத்துருங்க. மத்திய அரசோட ஒரு நிறுவனம் மாநில அரசோட ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுது. இதுல அதானிக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன வருது மாநில அரசு நிறுவனத்துக்கு? இப்படி ஒரு வழக்கு அமெரிக்கால நடக்குது. இல்ல அதாங்க, இப்ப இது லாஜிக்கே இல்ல. இதுல மாநில அரசு வேற விளக்கம் கொடுக்கணுமா? அதான் அமைச்சர் சொல்றாருல்ல, எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல, நாங்க அவங்களோட ஒப்பந்தமே போடல, நாங்க போட்டிருக்கிறது மத்திய அரசோட. இங்க சாதாரணமா இணையதளங்கள்ல யாராவது ஒரு மாற்று கருத்தை இல்ல ஒரு தகவல் பிழையை போட்டா கூட அதுக்கு ஃபேக்ட் செக்னு ஒரு அணி அமைச்சு உண்மையான தகவல் இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுக்குற திமுக அரசு இவ்வளவு பெரிய பூதாகரமாக இந்தியாவில் பேசுபொருளாக இருக்குது. இப்போ ஏன் தரப்பு நான் வந்து அது குற்றச்சாட்டு உண்மைங்கிறேன். அப்போ ஏன் தரப்பு கருத்து சொல்கிறேன்ல, இந்த கருத்தை பேசணும். இல்லை நீங்கள் சொல்கிறது கூட எந்தவித தர்க்க நியாயமும் இல்லைன்னா உங்கள் தரப்பு சொல்லணும். தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன? அமெரிக்க அரசோட குற்றச்சாட்டை ஏற்குதான் எதுக்கு? இல்ல சார், அமைச்சரே விளக்கம் கொடுத்துட்டார்ல. நான் லஞ்சம் வாங்கியிருக்கேன் நீங்க சொல்றீங்கன்னா எதுக்காக லஞ்சம் வாங்கணும்னு சொல்லணும்ல. இல்ல அமெரிக்க அரசோட குற்றச்சாட்டு குறித்து அவர் தெளிவான விளக்கம் சொல்லல. அதானி குழுமத்தோட வரேன் அவர் சொன்ன பதிலே லாஜிக் இல்லை. ஏன்னா அதானி குழுமத்தோட ஒப்பந்தம் போடலங்கிறது. அதானி குழுமத்தோட ஒப்பந்தம் போட்டதா குற்றச்சாட்டு இல்லை. மாறாக இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி மையத்திலிருந்து மின்சாரத்தை வாங்கினத்துல லஞ்சம் கொடுத்தாதான். எதுக்காக ஒரு மத்திய அரசு நிறுவனத்துக்கிட்ட இருந்து மாநில அரசு நிறுவனம் அங்க என்ன இருக்கு? அதானி வந்து சூரிய ஒளி மின்சாரம் தயாரிச்சு அந்த மத்திய அரசு நிறுவனத்தை தர்றாரு. அங்கேருந்து இங்க வாங்குறதுக்கு, மாநில அரசு வாங்குறதுக்கு இங்க இருக்கக்கூடிய மின்சார வாரியங்களுக்கு லஞ்சம் வழங்குறாரு. அது தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, சத்தீஸ்கர். இப்ப இதுல மத்திய அரசு சம்பந்தப்படுது இல்ல? ஆமா,
கேள்வி பெரும் மாநில அரசு. எனக்கு என்ன கேள்வினாங்க, மத்திய அரசு தான் வெளிப்படையாக தெரியுதாங்க அவன் பின்பலத்தில் இருக்கான்னு. ஏன் மாநில அரசு ஏன் கமுக்கமாக இருக்கு, ஏன் வாய் திறக்க மாட்டேங்குது? அதான் கேள்வி. இப்போ லஞ்சம் வாங்கினாங்கன்னா யார் வாங்கினா? யார்? மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியா, இல்லை தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதியா, இல்லை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினா? யார் லஞ்சம் வாங்கினா அதை சொல்லணும்ல. என்ன சார், எங்கேயோ யாரோ ஒருத்தர் சொன்னதுக்கு அதாங்க நாம இங்க சட்டை பிடிச்சி கேட்க முடியுமா? நம்ம நாட்டுல இந்த வழக்கு நடக்குது, ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா கூட பரவாயில்ல. இது எனக்கு மீதான ஒரு இது காழ்ப்புல கூட இதை செய்யலாம் இல்லையா? ஏங்க நீங்க சொல்றதை வந்து நான் ஏற்கனவே வச்சுக்கிறேங்க, இதை தெளிவுபடுத்தணும்லங்க. ஒருவேளை ராகுல் காந்தியின் கருத்தோட நான் ஒத்து போகல. சிம்பிள். இப்ப அதானியும் சொல்லிட்டாரு இதெல்லாம் பொய்ன்னு, மாநில அரசினுடைய துறை சார்ந்த அமைச்சர் இதுக்கு லாஜிக் இல்லை. ராகுல் காந்தி அதானி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதானி முற்றிலுமாக மறுக்கிறாரு. அவ்வளவு. இப்ப திமுக அரசு, மாநில அரசும் மறுக்குது. திமுக அரசு இப்ப யார் குற்றச்சாட்டு ஏற்கறீங்க? இல்ல மறுக்குது. என்ன மறுக்குதாங்க? இதுல நாங்க சம்பந்தமே இல்லை. இதுல வந்து மற்ற 4 மாநிலங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்தது சரி, அது உண்மை. இப்போ ஒரிசாவுக்கோ சத்தீஸ்கருக்கோ ஜம்மு காஷ்மீருக்கோ ஆந்திராவுக்கோ அதானி லஞ்சம் கொடுத்தது உண்மை, அதுக்கு வந்து விசாரணை தேவை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததா சொல்கிறது மட்டும் போய் இதானா? இது ஏதாவது லாஜிக் இருக்கா? அமெரிக்க அரசுக்கு தமிழ்நாட்டை கோத்து விடணும்னு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? இல்லை சார், லாஜிக்காக திருப்பியும் மத்திய அரசு நிறுவனத்திட்ட இருந்தாலும் மின்சாரம் வாங்க போகிறோமோ இல்லை குடுக்கல் வழக்கல் இருக்கிற போதோ, அப்போ இது அதானிக்கும் மத்திய அந்த நிறுவனத்திற்கும் தானே சம்மந்தப்பட்டது. அங்கெல்லாம் விசாரிச்சுக்கணும். எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு இவங்க கேட்டாங்கன்னா அதாவது வெறுமனே அங்கே மட்டும் நிற்கல, தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு லஞ்சம் கொடுத்ததா குற்றச்சாட்டு இருக்கு. அந்த பட்டியலில், அந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாடுக்கு அஃபிஷியல் அப்படிங்கிறாங்க, அவங்க அதிகார வர்க்கம்ங்கிறாங்க. அவங்க முடிநடையில் அதிகார வர்க்கம்னா வெறும் அதிகாரிகள் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் தலைவர்கள்னு பொருள்படும். அப்போ இதுக்கு தகுந்த விளக்கம் சொல்லணும்ல. லஞ்சம் வாங்கவே இல்லைங்க. அமெரிக்க அரசோட குற்றச்சாட்டு பொய்யானது. தமிழ்நாடை வந்து தெரியாம செத்துட்டாங்க. இந்த மாதிரியான அவதூறுகளை, கூச்சல் குழப்பத்தை கண்டுக்காம கூட போவாங்க. பதில் இதுக்கு நான் ஏன் சொல்லிட்டு அப்புறம் ஏன் ஃபேக்ட் செக் டீம் வச்சிருக்கீங்க? எதுக்கு? யாரோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று போட்டு போனா கூட இது பொய், இது உண்மை அல்ல அப்படின்னு 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சிருக்கீங்க. எதுக்கு? ஆனா இது இந்தியாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அரசு பாத்துக்கும், மத்திய அரசு பாத்துக்குள்ள, மத்திய அரசு பாத்துக்குமா? மத்திய அரசு பாத்துக்குள்ள, வெளியுறவுத்துறை பாத்துக்குள்ள. ஏங்க திமுக அரசுக்கு என்னங்க பங்கு? இதுல பங்கு இல்லைங்கிறதுனால அவங்க பாத்துக்கிட்டும் அப்படின்னு வந்து நீங்க திமுக செய்தி தொடர்பாளர் வந்து சொன்னா கூட நான் ஏத்துக்குவேன், நீங்க சொன்னா கூட ஏத்துக்குவேன். ஆனா இங்க வந்து திமுக வாய் திறக்கணுங்க. ஏன் அமுதம் அமைதியா இருக்குது? அதான் சார் நான் வரேன் இன்னும் சரி. எதுக்கு அவதூறுகளுக்கு எல்லாத்துக்கும் வாய் திறக்கணும்னு நினைக்கலாம்? அப்ப எதுக்குமே வாய் திறக்காதீங்க. ஒட்டு மொத்தம் வாய முடியுங்க, மௌனம் வரதாருங்க, வாயே திறக்காதீங்க, யார் என்ன பேசலாம் கண்டுக்காதீங்க. அப்படி இருப்பீங்களா? இங்க ராமதாஸ் ஐயா சொல்றாங்க, ஜூலை 10 வந்து அதானி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, வந்து இங்கே முதலமைச்சரை வந்து பார்த்ததா சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதே போல் இந்த நியூஸ் மினிட்டோட இணையதளத்தில் வந்து 9ஆம் தேதி வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 9ஆ 10ஆ அதை கூட விட்டுருவோமே. இதில் அதானி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா யாரை பார்த்தாரு அப்படின்ற கேள்வி வருது. அதானியும் ஸ்டாலினும் பார்த்தாங்கன்னா அது குறித்து ஐயா ராமதாஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அண்ணன் சீமானவர்களும் வச்சாங்க. இப்போ என்னென்னா, ராமதாஸ் சொல்வது பொய், அவதூறு பரப்புறார் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தாருன்னா அது வந்து ஒரு சரியான பதில். அது பொய்யோ இல்லை உண்மையோ ஒரு பதில். ஆனால் அந்த பதிலுக்குள்ளே வராமல் அவருக்கு வேற வேலை இல்லைங்க, ஏதாவது அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாருன்னு முற்றிலுமாக அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் கடந்து போறாருன்னா ஏன் கடந்து போறாரு? கேள்வி எதிர்கொண்டு தானே அதை பதிலாக சொல்றாரு. என்ன பதில் சொன்னாரு அவரு? இப்போ பார்த்தாலும் இதே மாதிரி அறிக்கை விடுவாருன்னா அதானியை வந்து ஸ்டாலின் பார்த்தாங்கிறது குற்றச்சாட்டு. நீங்க அது எப்படி குற்றச்சாட்டா இருக்க முடியும் சார்? ஒரு தொழிலதிபர் ஒரு முதலமைச்சரை பார்த்தது எப்படி குற்றச்சாட்டா இருக்க முடியும்? அது குற்றச்சாட்டு கூட வேணாமே, பார்த்தாங்கன்னு ஒரு செய்தி சொல்றான்னு வச்சுக்கோம். இப்ப அவரு பதில் இருந்து ஐயா ஸ்டாலினோட பதில் இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு தானே பார்த்தாரா இல்லையா? இல்ல சார், கேள்வி உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது. அப்ப இல்ல விளக்கம் கூடன்னு கேட்கும்போது அதாவது சந்திப்பு வந்து அதிகாரப்பூர்வமா நிகழல, தலைமைச் செயலகத்துல பார்க்கல, மாறாக வீட்டுல பார்த்துருக்காங்க, அதிகாரப்பூர்வமா எந்த செய்தி குறிப்பும் வரல. அப்ப இணையதளங்கள்ல வருது. பலமுறையான தொழிலதிபர் சந்திப்புகள்லாம் வீடுகள்ல நடந்திருக்கா இல்லையா? இப்ப இதுல உண்மையா இல்லையா? சந்திச்சாங்களா இல்லையா? நீங்க சொல்றீங்க திமுக என்னங்க சொல்லுது? பார்த்தாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? இதான கேள்வி. அப்புறம் 42,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் அதானி குடும்பம் வந்து முதலீடு பண்ணுது. அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் ஒரு பக்கம் நடக்குது, இந்த பக்கம் பரந்தூர் விமான நிலையத்தை அந்த இதை வந்து கைப்பற்றலாம், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம், நம்ம அதில் ஒப்பந்தம் போடலாம் அப்படின்னு அதானி முயற்சி பண்ணா இன்னொரு செய்தின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மை நிலை என்ன? அதிமுக ஆட்சியில
3000 கோடியை அதானி குடும்பம் வந்து ஊழல் பண்ணியிருக்கு. நிலக்கரியை இந்தோனேஷியாவிலிருந்து இறக்குமதி பண்ணி 3 மடங்கு விலைக்கு விற்று அதை 3ஆம் தர நிலக்கரியை கொடுத்து 3000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. அதன் விளைவாக தான் மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்குது அப்படிங்கிறாங்க. இந்த நிலக்கரி ஊழல் குறித்து திமுக அரசு இந்த 3 ஆண்டு காலத்தில் நகர்த்தினது என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பக்கம் அதானியை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லை 3000 கோடி ஊழல்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதானியோட காட்டுப்புள்ளி துறைமுக விரிவாக்கம் எதுக்குன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. 42,000 கோடி தமிழ்நாட்டிலேயே முதலீடு பண்ணுறாரு. நீங்கள் கென்யாவில் ஒப்பந்தங்களை முதலீடுகளை வந்து ரத்து பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு தவறான பின்பலம் கொண்டவர் அப்படின்னு. இப்போ குறைந்தபட்சம் இந்த மத்திய அரசு நிறுவனத்தோட ஒப்பந்தத்தை ரத்து பண்ணலாமே. எதுவுமே மத்திய அரசு நிறுவனத்தோட உடனான ஒப்பந்தத்தை அமெரிக்காவில் எங்கேயோ நடக்கிற வழக்குக்காக நம்ம ரத்து பண்ணணுங்கிறது சரியானதா? நீங்களே ஒரு கேளுங்க, சிரிப்படுதா இல்லையான்னு பார்ப்போம். இல்ல சார், அதானியோட ஒப்பந்தம்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்காக ஏன் நீங்க நெருப்புல இறங்கி நடந்தா பாத்துருங்களேன், நிரூபிச்சிருங்களேன்றலாம். ஒரே ஒரு செய்தியை திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒரே செய்தி தான். இப்போ அமெரிக்க அரசு குற்றச்சாட்டு வைக்குது. அதில் 5 மாநிலங்கள் இருக்கு. 5 மாநிலங்களில் தமிழ்நாடு மின்சார வாரியமும் இருக்கு. இப்ப தமிழ்நாடு மின்சார வாரியம் லஞ்சம் வாங்கியிருக்குங்கிறது குற்றச்சாட்டு. 5 மாநில அரசுகளும் வாங்கியிருக்குங்கிறது குற்றச்சாட்டு. எங்கேயோ நடக்கிற விஷயத்துக்கு வரேன். இப்ப நான் கேட்கற திமுக உங்களுக்கு இல்லை. இந்த இடத்துல லஞ்சம் வாங்கியிருக்கு அப்படின்னா ஒரு நிலைப்பாடு, வாங்கலன்னா ஒரு நிலைப்பாடு. இல்லை நீங்க எதையுமே சொல்லாம பூடகமா அப்படியே பேசாம மௌனமா கடந்து போவீங்கன்னா, வழக்கமா இவங்க பேசவே இல்லையே. நீங்க வந்து அதுவே சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஆமா, நீங்க வந்து மணிப்பூர் விவகாரம் முடித்து ஒத்துழைப்பு தீர்மானம் கொடுக்குறீங்க. திருச்சி சிவா தான் கொடுத்துருக்காரு. ஆனா இதுல இந்த அதானி விவகாரத்துல கொடுக்கலையே, அது கொடுக்கல. ஆனா இன்னைக்கு காலைல பார்க்குறப்ப திருச்சி சிவாவும் சேர்ந்து அவங்களோட முழக்கம் போடுறாரு, அதானி குறித்து விசாரணை செய்ய. பாருங்க, திமுக பார்லிமெண்ட்லயே அதானியை விசாரிக்கணும்னு முழக்கம் போடுது. தொடக்க சுற்றுல பேசின கருத்தோட அது முரண்படுது. ஏன் முரண்படுதுன்னா, இதுக்கு விளக்கம் சொல்லணுமா, இதுக்கு ஒரு அரசு வந்து எருமையாற்றணுமான்னு கேட்டீங்க. இல்ல சார், நெருக்கடி மத்திய அரசு கொடுக்குறாங்க பாருங்க. நீங்களே பண்ணலாமேங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம்னா யாரும் விசாரணை பண்ணலாம்? இல்ல சார், தமிழ்நாடு மின்சார வாரியத்துல ஒருவேளை அதானி மேல நடவடிக்கை எடுக்கணும். ஏதோ ஒரு நாட்டுல யாரு எடுக்கணும்? மத்திய அரசு தானே எடுக்கணும். இப்ப திருச்சி சிவா அங்க முழக்கம் போடுறதை ஏற்கிறதுனா அப்ப என்ன ஆகுதுன்னா, அமெரிக்க அரசு வச்ச குற்றச்சாட்டு உண்மைன்னு ஆகுது. உண்மைன்னா இல்ல சார், உண்மைன்னா உண்மை இல்லைன்னா விளக்கம் கொடுங்கன்றதானே அதுக்கு அர்த்தம். உண்மைன்னு ஆகுது, விசாரணை பண்ணுங்கன்னா உண்மைன்னு ஆகுது. அமெரிக்க அரசு விசாரிக்கிறதே உண்மைன்னு ஆகாது சார். ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல புரிஞ்சுங்க. திருச்சி சிவா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை, இது அமெரிக்க அரசு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை திருச்சி சிவா ஏத்துக்கிட்டு தான் அதானி குழுமத்து மேல விசாரணை பண்ணுங்கிறார். இல்ல சார், அது ஏத்துக்கிட்டு இல்ல, இப்படி சொல்றாங்களே விசாரிங்கன்னு. உண்மையா இருந்துச்சுன்னா தானே. அவர் ஏற்கல. திருச்சி சிவா வந்து அமெரிக்க அரசோட குற்றச்சாட்டு, ஏதோ ஒரு குற்றச்சாட்டை நான் சுமத்திட்டு போயிடுறேன், அதை விசாரிப்பீங்களா மாட்டீங்களா? நான் சொன்னதுக்காகவே ஏத்துப்பீங்களா? பாக்குறவங்க வந்து ஒரே செய்தி சொல்றதான் குழம்பிடுவாங்க. ஆமா, அதனால நீங்க தெளிவுபடுத்துங்க. திருச்சி சிவா வந்து அமெரிக்க அரசோட குற்றச்சாட்டை ஏத்துக்கிட்டாரா இல்லையா? சார், ஏத்துக்கிட்டாரா இல்லையாங்கிறது இல்ல, இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, முதல்ல அதை விசாரிங்கன்னு சொல்றது. விசாரிங்கன்னு சொல்றதே அதை ஏத்துக்கிட்டதா அர்த்தமாகாது. இப்ப திமுக அரசு ஏத்துக்கல அப்படி வச்சுக்கலாமா? தேவேந்திரன் சொல்றாரு திமுக அரசு அமெரிக்க அரசின் குற்றச்சாட்டை ஏற்கல. இந்தியா ஏத்துக்குச்சா சார்? இந்தியா ஏத்துக்க மாட்டான். தமிழ்நாடு ஏத்துக்குச்சா? அதான் கேக்குறேன். இல்ல சார், பாஜக ஏன் ஏத்துக்கணும்? முதல்ல எங்கேயோ ஒரு நாடு ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்குதுன்றதுக்காக நம்ம ஏத்துக்கணுமா? நம்ம விசாரிச்சு அது சரியா தப்பான்னு முடிவு எடுக்கணுமா? இல்ல சொல்றாங்கிறதுக்காக நம்ம ஏத்துக்கணுமா? அந்த குற்றச்சாட்டை ஏற்றுதான் விசாரணை பண்ணணும். முதல்ல கேளுங்க, இந்த குற்றச்சாட்டை இந்திய அரசு ஏற்காது, பாஜக அரசு ஏற்காது, மோடி ஏற்க மாட்டார், அமித்ஷா ஏற்க மாட்டாங்க. ஏன்னா அதானி மோடியோட பினாமி. நாட்டுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், நாடறியும் உலகறியும், அது வேற. அவங்க நேரடியாக தெரியுது அவங்க உறவு. ஆனால் திமுகவுக்கும் அதானிக்குமான கள்ள உறவை தான் கேள்வி எழுப்பார். நீங்கள் இதை பேசுபொருள் ஆக்காம அதானிக்கும் ஸ்டாலினுக்குமான சந்திப்பு வெறுமனே வந்து பார்த்து நலம் விசாரித்து கொண்ட சந்திப்பு இல்லை. இது வந்து வர்த்தக உறவுக்கான, மறைமுக உறவுக்கான சந்திப்பு. அந்த சந்திப்பு குறித்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் கேள்வி எழுப்பாம ரஜினிகாந்தும் அண்ணன் சீமானவர்கள் சந்திச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதை பூதாகரப்படுத்தி பேச. இந்த சந்திப்பு நடந்துச்சா இல்லையானே தெரியாது. இந்த சந்திப்பு நடந்து வெளியில வந்து நாங்க அரசியல் தான் பேசணும்னு சீமான் சொல்லும் பொழுது அது கேள்வி எழுப்பப்படும் தானே. ஏன் என்ன பேச? தமிழ்நாட்டோட முக்கியமான அரசியல் தலைவர் ஐயா ராமதாஸ் அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சந்திப்பு நிகழ்ந்ததா. அதே போல அத ஊடகங்கள் போய் ஒரு நிமிஷம் முதல்வர்கிட்ட கேட்கறாங்க. ஒரு நிமிஷம், அண்ணன் சீமானவர்கள் வந்து அதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து அதானி ஸ்டாலின் சந்திப்பு நிகழ்ந்ததா
ராமதாஸ் குற்றச்சாட்டின் உண்மை பின்புலம் என்ன அப்படின்னு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு காட்சி ஊடகம் இந்த சந்திப்புங்கிற இந்த குற்றச்சாட்டு அடிப்படை வச்சு விவாதம் நடத்தாங்களா? சார், முதல்வர்கிட்டயே கேள்வி எழுப்பி முதல்வர் பதில் சொன்னதானே சர்ச்சையாச்சு, உங்களுக்கே தெரியும்ல. இதே மாதிரி இங்க முதலமைச்சர் பதில் சொல்லலைங்க சார், சொல்ல அதிலே சர்ச்சையாச்சு. அவர் கமிட் ஆகல, கேள்விக்கே கமிட் ஆகல. அவர் என்ன சொல்றாரு? உதாசீனப்படுத்தினதா இங்க ஒரு குற்றச்சாட்டு அலட்சியப்படுத்தினார். அதாவது கேள்விக்கு ஆமான்னோ இல்லன்னோ அதான் சார் முதல்வர் வரைக்கும் அந்த கேள்வி. அதே மாதிரி சீமான் ரஜினிகாந்த் சந்திப்பின் பின்புலத்துல என்ன இருக்குன்னு அவர் அரசியல்னு சொல்லும் பொழுது அது ஒரு விவாதமாகுது. அவ்வளவு அந்த குற்றச்சாட்டை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை. அவர் முழுமையா கடந்து போயிட்டார். அவர் வந்து தப்பிச்சார்னு சொல்லலாம். ஆனா இந்த சந்திப்புங்கிறது நான் திரும்ப சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, தனிப்பட்ட ரீதியான சந்திப்பு தானே ஒழிய இதுக்கு எந்தவித அரசியல் நோக்கமோ அரசியல் காய் நகர்த்தலோ எதுவுமே கிடையாது. வேட்டையன் படம் வருது, அது என்கவுண்டருக்கு எதிரான படம், நல்ல படம், வாழ்த்தறிக்கை கொடுத்தாங்க. அவர் அலைபேசியில் வந்தார், வந்து அழைப்பில் வந்து பேசினார். ஒரு பரஸ்பரம் ஒரு நலம் சாரிப்பு உரையாடல் நிகழ்ந்துச்சு. அதுக்கு பிறகு சந்திக்க விருப்பப்பட்டார். அவர் ரஜினிகாந்த் ஐயா வந்து விரும்பி கேட்டார் சந்திக்கணும்னு. அதுக்கு நேரம் அமையலை. ஒரு நாள் அமையுது, பார்க்குறாங்க, பேசிட்டு வர்றாங்க, அவெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த சந்திப்புக்கு எந்தவித தொடர்ச்சியோ எந்தவித நீட்சியோ அதுக்கு பிறகான எந்த விளைவோ இல்லை. ஆனால் அந்த ஸ்டாலின் அதானி சந்திப்புக்கு விளைவு இருக்குங்கிறேன். விளைவு இருக்குது. அதன் விளைவாகத்தான் எல்லாமே நடக்குது. தமிழ்நாடு அரசு மௌனம் சாதிக்குது. அவ இதை பேசுபோலாக்கணுமா, இதை பேசுபோலாக்கணுமா? இதான் நம்மளோட கேள்வி. நன்றி சார், உங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு முக்கிய நன்றி. மில்கி மிஸ்ட் பனீர், மில்கி மிஸ்ட் பனீர். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.